நேற்று ஃப்ளாஸ்க்கை வச்சு குடிச்சிட்டு இருந்தேன், அதுவே சந்தேகமாக கேட்டீங்க. அது வெறும் சுடு தண்ணி தான். இவன் குளிப்பாங்க நைட்டு, ஆனால் நான் வேடிக்கை பார்த்துருக்கணும். என்ன முடியும், வயிறு சரியில்லைன்னு. ரொம்ப சோகமாக இருக்குது வாழ்க்கை. ஆனால் எவனியானன் கூட நிறைய போத்தல் திறந்துருக்கும். அது அவர் வீடு. வயிறுக்குள்ள ஒன்றும் இல்லைடா, வயிறு வலிக்குது. அது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வடையெல்லாம் வேணாம், சாப்பிடக்கூடாது. வடையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, வயிறு தெரியல. சத்தம் பேசுவோமா, முடிஞ்சோட சத்தமாக பேர். அதாவது எவனியா வந்து எனக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு மென்டர்னு சொல்லலாம். அதாவது எனக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஃபோன் அடிப்பேன். ஆனால் இந்த மாதிரி வயிறு பிரச்சனை இருக்குது, இல்லை எல்லாத்துக்கும் அவர் ஒரே மாத்திரை 3 மாத்திரை சொல்லுவார். எந்த வியாதியாக இருந்தாலும் சிப்ரான் 500 அப்படின்னு, ரேனிட்டின் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். இன்னொன்று என்னென்ன இது, மெட்ரோஜி. எந்த வியாதிக்கு கேட்டாலும் இதுதான் சொல்லுவார். என்னங்கடா ஒரே சோர். ஆமாம், மலிவான மாத்திரை. என்னடா எல்லாத்துக்கும் இதே மாத்திரையை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நானும் போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் காலையெல்லாம் புண்ணு வந்துடுச்சு. அப்புறம் என்ன, இது மாதிரி கவிதையில் வந்து அவர் கூட நான் பயணித்த அந்த 20 வருடத்துக்கு மேலான ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. அதாவது நான் என்பது வேறொருவன் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு வந்தது. அப்போ தான் எனக்கு அண்ணனை பழக்கம் ஆகி, அப்புறம் வந்து இரவில் வந்து நானும் வேட்டைக்காரன் இதெல்லாம் உட்காந்து அந்த கவிதையை வந்து திருத்தணும். அது ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஒரு மாடியில் ஐயப்ப மாதவன் புக்குக்கு தான் எவனிகா பிளர்ப் எழுத தொடங்கினா. என் ரூம்ல தான் அது ஒரு பெரிய கதை. அதாவது எவனிகா வந்து அந்த பிளர்ப் எழுதுறது, நான் வந்து ஒரு தடவை 0 டிகிரியில் ஒரு புக்கு போட்டாங்க. அப்போ உட்கார வச்சு அங்கேயே பிளர்ப் எழுதுங்க அப்படின்னு எழுதினாரு. என்னென்ன ஒன்றுமே புரியல, இது எவனுமே புரியாதுன்னு அப்படின்னா. அப்புறம் என்னடா இப்படி டார்ச்சர் பண்ற, திருப்பி எழுதுங்கண்ணா, நீங்க திருப்பி எழுதுங்கண்ணா. அப்படிதான் அது ஒழுங்கா எழுதினாலே வாங்க மாட்டாங்க. இப்படி எழுதுனா எப்படி வாங்குவாங்க? 0 டிகிரியில் வந்து மாதம், அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மார்ச் மாதம் அனுப்புவாங்கல்ல. எத்தனை புக்கு தெரியுமா வந்திருக்கும்? 6 புக்கு, ஒரு 5 புக்கு, மொத்தம் 658 ரூபா வந்து ராயல்ட்டி அனுப்புவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம கவிஞராக அந்த உலகத்தில் நிறைய விஷயம் பண்ணிட்டோம். அதாவது கவிஞராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. அது யவனியா வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். அதை வந்து யவனியாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வின் மூலமாக அதை நீங்கள் கரிகாலன் முன்னெடுத்தது, லாக் பாஸ்கரன் முன்னெடுத்தது, இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த விஷயத்தை கொண்டு போனது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலாக. அதாவது இவர் வந்து இப்போ ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறாரு, யூடியூப்பில் வந்து ஒரு இதாக வேலை செய்கிறாரு. எப்போ பார்த்தாலும் கையில் ஃபோனை வச்சுட்டு வாய்ஸ் மெசேஜ் டைப் பண்ணிகிட்டே இருக்காரு. என்னங்களா பண்ணுறாரு, அண்ணா என்னென்ன பண்ணுறீங்க, இல்லை அந்த சொல்லிட்டு டைப் பண்ணிட்டே இருப்பேன். இப்படி அவருக்கு அது கடினமான ஒரு பயிற்சி தான். அது எம்ஜிஆரை பற்றி ஏதோ எழுதிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அது எம்ஜிஆர் பற்றிய தகவல்கள் அதெல்லாம் வந்து யூடியூப்பில் போட்டு அது ஒரு வேலை தனியாக போயிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி அவர் அப்படி இல்லை, அந்த மாதிரி ஒரு வருமானம் அவருக்கு கிடையாது. அப்போ நாங்கள்லாம் வந்து இப்போ என்கிட்ட காசு இருந்தால் அவருக்கு அனுப்புவேன், அவர்கிட்ட காசு இருந்தால் எனக்கு அனுப்புவார். அப்படி தான் வந்து சரக்கு அடிப்போம். அந்த சரக்குக்கான காசு வந்து அப்படி தான் பரிமாற்றப்படும். இல்லை, ரியாலிட்டியை சொல்லணும். இல்லை, ஒரு கவிஞன் இப்படிலாம் வாழ்ந்தாங்கிறது தெரியணும் இல்லையா? அப்போ இவர் வந்து நிகழ்ச்சிகளெல்லாம் பேச போகும்போது என்ன பண்ணுவானுங்கன்னா, இவருக்கா நிகழ்ச்சிக்கு செலவழிச்சிட்டு போகணும் இல்லையா? இவர் கையில் காசு இருக்காது, ஆனால் கூப்பிடுவாங்க. இவருக்கு ஒன்றுமே காசு தர மாட்டாங்க, பேசுகிறதுக்கும் காசு தர மாட்டாங்க. ஒரு தடவை மதுரையில் பேச கூப்பிட்டாங்க. இவர் வந்து நீ 5000 ரூபா கொடுத்ததே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன், உனக்கு வேணால் பிஏவாக இருக்கேன், இனிமேல் உன் நிகழ்ச்சியில் நான் வந்து டேக் ஓவர் பண்ணி உனக்கு காசு வாங்கி தரேன்னு சொல்லி 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது. ஆனால் அது நடக்கவே இல்லைங்கிறது வேறு விஷயம். அதுக்கு பிறகு வந்து அந்த கூட்டத்துக்கு அவர் போகலை. அந்த மதுரையில் நடந்த யார் என்னன்னு சொல்ல விரும்பலை, அந்த கூட்டத்துக்கு அவர் போகலை. 5000 ரூபா கேட்டதுனால அவர் போகலை. இந்த மாதிரி கவிஞனுடைய வாழ்க்கையில் வந்து
வறுமை தான் அதிகமாக இருக்குது, அதிகமாக இருந்தது. அது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. யவனியாவுடைய வாழ்க்கை முழுக்க நான் வந்து பயணம் பண்ணியிருக்கேன். அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். அவருடைய குடும்ப சூழல் எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி இருக்க பட்சத்தில் என்னாலே வந்து அவருக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண முடியல. நானும் வந்து ஒரு கவிஞனா, அபலை கவிஞனா இந்த உலகத்தில் ஏண்டா எடுத்த அவதாரம் எடுத்தங்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு 59 வயசுக்கு பிறகு அது புரியுது. என்ன நான் எதுக்கு நமக்கு நேற்று கூட பூபதி செருப்பால் அடிச்ச மாதிரி சொன்னார், டே நீலாம் வந்து கவிதைகள்லாம் விட்டு வேற எங்கேயாவது போயிருந்தேன்னா 4-5 படம் பண்ணிருப்படாது. அது என்னமோ உண்மை தான். இப்போ தான் வந்து ஒரு ஸ்கிரிப்டே முடிச்சிருக்கோம். அதான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது மொழி பிதுங்கிடுச்சுன்னு வச்சுங்க. அப்போ அந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்கிறது வயசாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரொடியூசர் இதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் ஆனால் இன்னும் எதுவும் அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவும் இல்லை. நானும் எவனையோ நிறைய ஸ்கிரிப்ட் வேலைகள்லாம் பண்ணியிருக்கோம். நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. ஆமாம் 2 பேரும் சேர்ந்து பல வேலைகள் ஸ்கிரிப்ட் உண்டு. ஆமாம் 2 பேரும் உட்காந்து ஸ்கிரிப்ட் வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து மிகப்பெரிய உண்மை. 2 பேருக்குமான அன்பை வந்து நம்ம எப்படி எனக்கு சொல்கிறது இல்லை. எவனிகா கூட யாரோ வந்திருக்காங்க, யாரும் தெரியல. அதனால் யவனிகா அண்ணனுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது இந்த முன்னெடுப்பு ரொம்ப முக்கியமானது. அதாவது என்னென்னா, உடல் ரீதியாக கவிஞர்கள் வந்து வயசான பிறகு நிறைய உடல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு மாத்திரை மருந்து வாங்க கூட நம்ம வந்து ஒரு சிப்ரான் 500 வாங்க கூட காசு இருக்காது நம்மக்கிட்ட. இப்போ அப்போ என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யவனிகாவுக்கு செஞ்சது, யவனியாவுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறதுல ரொம்ப எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. யவனிகா நீண்ட ஆயுளோடும் நல்ல உடல் வளத்தோடும் நலத்தோடும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.